Good morning students, welcome to Science online class. Today we study about atom and molecules. In this class, they study about atoms. Matters in your lower classes, we have learned that matter is around us everywhere. அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்கள் பருப்பொருள்களால் ஆனது. இப்போ ஆட்டம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம மேட்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். டிஃபைன் மேட்டர். மேட்டர் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனிதிங் தட் ஹேஸ் மாஸ், எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ், தட் இஸ் கால்ட் மேட்டர். அதாவது நிறையையும் பருமனையும் பெற்றுள்ள பொருள்களுக்கு வந்து நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இப்போ வந்து நம்ம மேட்டரை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அணுக்கள் வந்து பருப்பொருள்களால் ஆனது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு மேட்டர் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஆட்டம்ஸ். மேட்டர் இஸ் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ். அதாவது அணுக்களானது பருப்பொருள்களால் ஆனது அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். Atoms are the building blocks of matter. Atoms are the building blocks of matter. அதாவது ஆட்டம் என்பது பருப்பொருளுடைய அடிப்படை துகள்கள் அப்படின்னு சொல்றது. According to the modern atomic theory, an atom contains subatomic particles such as proton, neutron and electrons. என்ன சொல்கிற மாடர்ன் அட்டாமிக் தியரி, அதாவது இந்த நவீன அணுக்கொள்கை அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டம் அப்படிங்கிறது வந்து சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், அதாவது உபத்துகள்களால் ஆனது. புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் உடைய புரோட்டான்ஸு, அப்புறம் நியூட்ரல் சார்ஜ் உடைய நியூட்ரான்ஸ் அண்டு நெகட்டிவ் சார்ஜ் உடைய எலக்ட்ரான்ஸ், இப்படி சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸில் உபத்துகள்களால் ஆனது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஆட்டம்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, டிஃபைன் மேட்டர் அப்படின்னு கேட்கலாம். மேட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியது எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ், தட் இஸ் கால்டு மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பருப்பொருள்கள் என்றால் என்ன அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நம்ம வந்து நிறையையும் பருமனையும் பெற்றுள்ள பொருள்களுக்கு வந்து பருப்பொருள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிஃபைன் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அணு என்றால் என்ன? நமக்கு எல்லாருமே தெரியும், ஆட்டம் இஸ் ஏ இன்டிவிசிபிள் ஸ்மால் பார்ட்டிக்கல் ஆர் டெனி பார்ட்டிக்கல் அப்படின்னு. அதாவது மிக மிக அணு என்பது மிகச்சிறிய துகள்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதை இப்போ டிஃபைன் ஆட்டம் அப்படின்னு 2 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஆட்டம்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். அதாவது அணு என்பது பருப்பொருள்களால் ஆனது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிடணும். இந்த ஆட்டம்ஸ் வந்து சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், அதாவது உபத்துகள்கள்னு சொல்கிறோம் இல்லையா, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இப்படியுள்ள சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதில் வந்து புரோட்டான்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் உடையது. ஒரு நியூக்ளியஸ், ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது சென்டர் பாயிண்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜு, நியூட்ரான்ஸ்ங்கிறது நியூட்ரல் சார்ஜு. அதாவது அவுட்டர் மோஸ்ட் செல்லில் எலக்ட்ரான்ஸ் வந்து அரவுண்டஸ் அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அவுட்டர் மோஸ்டில் அது வந்து நெகட்டிவ் சார்ஜ் உடையது அப்படின்னு சொல்லுவோம். த ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் தியரி ஆஃப் தி ஆட்டம் வாஸ் ப்ரொபோஸ்டு பை ஜான் டால்டன். ஃபஸ்ட்டு அணுவை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான் டால்டன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு. Few of the postulates of Dalton theories about an atom were found incorrect by the incorrect. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஜான் டால்டன் கண்டுபிடிச்சது அந்த அட்டாமிக் தியரி வந்து குறைகள் இருந்தது அப்படின்னு சொல்லாத இன்கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பை த லேட்டர் ஆன் ஸ்டடீஸ் மேட் பை, திரும்ப என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ஜான் டால்டன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சில சயின்டிஸ்ட் வந்து அதை ரிசர்ச் பண்ணுறாங்க. பண்ணும்போது ஜே.கே. தாம்சன், ரூதர்ஃபோர்டு, நீல்ஸ் போர் அண்ட் ஸ்டோடிஞ்சர்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா லேட்டராக அதை கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அதை ரிசர்ச் பண்ணுறாங்க.
In this light of the result of the researchers, most of the limitations, சில லிமிட்டேஷன்ஸ் அதில் வைக்கிறாங்க, வச்சுட்டு அந்த குறைகளை வந்து limitations of the Dalton theory were removed and a new theory. அதில் குறைகள் நிறைய இருக்கிறதுனால அதை என்ன பண்ணுறாங்க, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு புதிய கொள்கையை உருவாக்குறாங்க. அதாவது theory were removed and a new theory known as the modern atomic theory was formed. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய தியரிக்கு தான் மாடர்ன் அட்டாமிக் தியரி அப்படின்னு சொல்கிறது. அதாவது நவீன அணு கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 5 மார்க்ஸு 7 மார்க்ஸில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸு. இதில் நிறைய 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் கேட்கலாம் இந்த கொஷின்ஸில். அதனால் the main postulates of modern atomic theory are as follows. இப்போ அட்டாமிக் தியரி என்ன சொல்லுது, மாடர்ன் அட்டாமிக் தியரி நவீன அணு கொள்கைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த நவீன அணு கொள்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, an atom is no longer indivisible. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அணு என்பது மிகச்சிறிய துகள்கள் அப்படின்னு சொல்கிறோம், அதுவும் பிளக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். இதை எப்போ சொல்கிறோம்னா, ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ். இதை நம்ம எப்போ கண்டுபிடிச்சோம்னா, இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்கள், இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசிபிள் அப்படிங்கிறத சொன்னாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் மே ஹவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா ஐசோடோப்ஸ் அப்படின்னு பேர். டிஃபைன் ஐசோடோப்ஸை நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா, சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அதாவது ஷார்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, டிஃபைன் ஐசோடோப்ஸ் அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் இதில் கேட்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும், 2 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட்டு மே ஹவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லணும். பட் நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம்னா, சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், தட் இஸ் கால்டு ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குளோரின் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, குளோரின் வந்து 1735, குளோரின் 1737 அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த டாப் கார்னில் இருக்கக்கூடியது எல்லாமே என்ன சொல்லணும்னா, நம்ம அதாவது மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறது. 35 இருக்கு, 37 இருக்கு, அது மாஸ் நம்பர். லோயர் சைடில் லோயர் கார்னரில் இருக்கிறதுக்கு நம்ம 17, குளோரின் 17 இருக்கு, அது மாதிரி குளோரின் 17 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அட்டாமிக் நம்பர். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். குளோரினில் வந்து 17 அப்படிங்கிறது வந்து அட்டாமிக் நம்பர், அது ரெண்டுமே சேமாக இருக்குது. ஆனால் டாப் கார்னரில் இருக்கக்கூடிய குளோரின்ஸ் 35, 37 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதை வந்து மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிஃபைன் ஐசோடோப் அப்படின்னு சொன்னோம்னா, சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் மே ஹேவ் சேம் அட்டாமிக் மாசஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி ஒரே எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டோம், ஆனால் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட், இதில் இருக்கக்கூடிய தனிமங்கள் இருக்கு இல்லையா, அதுவே மாறி இருக்கும். அதாவது ஐசோடோப்ஸில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் குளோரின் அப்படிங்கிறத. ஸோ அதில் வந்து அட்டாமிக் நம்பர் ஒன்றா இருந்தது, மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லணும். ஆனால் இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட். அப்போ 2 வெவ்வேறு நிறையுடைய தனிமங்களை எடுத்துக்கிறோம், மெகா சேம் அட்டாமிக் மாசஸ். ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து அதாவது இதில் வந்து முதல்ல சொன்னது ஃபஸ்ட்டில் நம்ம ஐசோடோப்ஸில் என்ன சொல்லியிருக்கோம், அட்டாமிக் நம்பர் ஒன்றா இருக்கும், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஐசோபார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் மே ஹேவ் சேம் அட்டாமிக் மாசஸ். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வெவ்வேறு தனிமங்கள் ஒரே அணு எண்ணையும், வெவ்வேறு தனிமங்கள் அதாவது ஒரே அணு நிறையையும் மாறுபட்ட அணு எண்ணையும் பெற்றிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஆர்கன் அப்படின்னு எடுத்தோம்னா, அட்டாமிக் நம்பர் 18, மாஸ் நம்பர்
40. அதே மாதிரி கால்சியம் அப்படி CA அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அட்டாமிக் நம்பர் 20, மாஸ் நம்பர் 40. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர் வந்து இது எப்படி இருக்கும், அதாவது சேம் மாஸ் நம்பர் பட்டு அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தட் இஸ் கால்டு ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வந்து ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சாம் எலமெண்ட்டு எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். இதில் மாஸ் நம்பர் ஒன்றா இருக்குது, அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் கால்ட் வந்து ஐசோபார்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆட்டம்ஸ் ஆஃப் ஒன் எலமெண்ட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் இன்டு ஆட்டம் ஆஃப் அதர் எலமெண்ட். In other words, atom is no longer indestructible. Discovery of artificial transmutation. அதாவது செயற்கை தெரிவிக்க தனிமங்களை கொண்டு இதை நம்ம வந்து உருவாக்க முடியும். அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு தனிமத்தை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதாவது atoms of one element can be transmitted into atoms of other elements. In other words, atom is no longer indestructible. Discover of artificial transmutation. ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, ஒரு தனிமத்தை மற்றொரு வகை ஆற்றலாக நம்ம மாற்ற முடியும். அப்படிங்கிறது என்னென்னா டிஸ்கவரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மிட்டேஷன். செயற்கை தனிமங்களாக கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அப்போ தான் வந்து இந்த மாதிரியான இந்த அதாவது ஒரு தனிமத்தை ஆட்க முடியாது, அழிக்க முடியாத விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் ஏ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. அதாவது என்னன்னா ஒரு முழு எண்ணாக தான் இருக்கணும். ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து முழு எண்ணாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் அப்படி இருக்குன்னா C6H12O6 அப்படின்னு இருக்கு. அதில் C வந்து 6 இருக்கு, H12, ஆக்சிஜன் வந்து 6. ஆர் இதை நம்ம எப்படி சொல்லலாம், 1:2:1 அப்படின்னு சொல்லலாம். அண்டு சுக்ரோஸ் எடுத்துக்கிட்டோம்னா C12H22O11 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கார்பன் சியில் வந்து 12 ஆட்டம்ஸ் இருக்குது, ஹைட்ரஜனில் 22 இருக்குது, ஆக்சிஜனில் 11 இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், 12:22:11 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் எ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. ஒரு முழு எண்ணாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து குளுக்கோஸு, சுக்ரோஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட், atom is the smallest particle that it takes part in a chemical reaction. அதாவது அணு அதாவது ஒரு வேதி வினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய துகள்கள் தான் நம்ம ஆட்டம், அணு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் atom is the smallest particle that it takes part in a chemical reaction. அணு என்பது வேதி வினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய துகள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், the mass of an atom can be converted into energy. அதாவது E = mc² சொல்லுவோம். நிறைய ஆற்றலாக மாற்ற முடியும், நிறைய ஆற்றலாக மாற்றலாம். the mass of an atom can be converted into energy. நிறைய ஆற்றலாக மாற்றலாம். E is mc². 1 மார்க்ஸில் கேட்கலாம். ஐன்ஸ்டீன் சமன்பாடு, ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா E is mc² சொல்லுவோம். அதாவது Eங்கிறது வந்து எனர்ஜி, எம்ங்கிறது மாஸு, சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட், இப்படி திசைவேகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து அப்போ E is mc² அப்படின்னு இதை சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் ஒரு 5 மார்க் கொஷின்னு, 7 மார்க் கொஷின்னு, இதில் 4 2 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. இப்போ இதில் மாடர்ன் அட்டாமிக் தியரி அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது ஐசோடோப்ஸ் அப்படின்னு கேட்கலாம்,
நெக்ஸ்ட்டு டிஃபைன் ஐசோபார்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த Cl1735, Cl1737, Ar1840, கால்சியம் Ca2040 அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஐசோபார்ஸ் அப்படிங்கிறத எழுதலாம். ஐசோபார் எது, ஐசோடோப்ஸ் எது அப்படின்னு கேட்பாங்க. இதை நம்ம எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 1 மார்க்ஸில் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த லெசனில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் இந்த கொஸ்டின் வந்து வெரி இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ்லேயே அது நியூ ஓல்டு சிலபஸில் பழைய சிலபஸ்லேயே இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் ஆட்டம் அண்டு அட்டாமிக், அதாவது ஆட்டம் அண்டு அட்டாமிக் மாஸ், அணு மற்றும் அணு நிறை அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் அட்டாமிக் தியரி, நம்ம மாடர்ன் அட்டாமிக் தியரி பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே ஆட்டம்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னோம். நமக்கு தெரியும் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது இன்டிவிசிபிள் வெரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஆர் டினி பார்ட்டிகல் அப்படிங்கிறோம். அணு என்பது மிக சிறிய துகள்கள் அப்படின்னு நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். Atoms are the building blocks of matter. An atom contains subatomic particles such as proton, neutron and electrons. நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துட்டோம். ஆட்டம்ஸ் அப்படின்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொன்னோம். பருப்பொருள்களாக ஆனது தான் அணு அப்படின்னு சொன்னோம். அதில் இந்த சப்பாட்டாமிக்ஸ் ஆகுது உபத்துகள்கள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிறது அதில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதில் வந்து எந்த ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டாலும் சென்டர் பாயிண்டில் புரோட்டான், நியூட்ரான் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் செல்லில் எலக்ட்ரான்கள் இருக்கும். அப்போ இந்த புரோட்டானையும் நியூட்ரானையும் இந்த எலக்ட்ரான்கள் சுற்றி வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு protons and neutrons have considerable mass, but electrons don't have such as considerable mass. அதாவது இந்த சப்பட்டாமிக் பார்ட்டிகல் சொன்னோம்ல, புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் மூணு சொன்னோம்ல, இதில் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸை கம்பேர் பண்ணும்போது புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸுடைய மாஸ் வந்து ஓரளவுக்கு சேமாக இருக்கும். கன்சிடரபிள் மாஸ், பட் எலக்ட்ரான்ஸ் டோன்ட் ஹேவ் சச் அஸ் கன்சிடரபிள் மாஸ். அப்போ எலக்ட்ரானை கம்பேர் பண்ணும்போது புரோட்டானுடைய நியூட்ரானுடைய மாஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதை நம்ம சொல்கிறோம். இப்போ அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம பார்த்தது ஆட்டம்ஸ், இதை நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லிட்டோம். இப்போ திரும்ப இருந்தாலும் ஒரு அதை நம்ம சொல்லிட்டோம். ஆட்டம்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். An atom contains subatomic particles such as proton, neutron and electrons. Protons and neutrons have considerable mass, but electrons don't have such as considerable mass. புரோட்டானும் நியூட்ரானும் குறிப்பிட்ட நிறைகளை பெற்றிருக்கும். அது ஓரளவுக்கு ரெண்டு சேமாக இருக்கும். பட் வந்து எலக்ட்ரானை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ அட்டாமிக் மாஸ் இது வரைக்கும் அணு பார்த்தோம். அடுத்தது அட்டாமிக் மாஸ், அணு நிறைனா என்ன? டிஃபைன் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு கேட்டோம்னா the sum of the number of protons and neutrons of an atom is called its mass number. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புரோட்டானும் நியூட்ரானுடைய கூடுதல் இருக்கு இல்லையா, புரோட்டான் மற்றும் நியூட்ரானுடைய கூட்டுத்தொகை, அது கூடுதல் தான் என்ன சொல்கிறோம் நம்ம அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது அணு நிறை அப்படின்னு சொல்கிறது. The sum of the number of protons and neutrons of an atom is called its mass number. அதாவது அணு நிறை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் 2 மார்க்ஸில் இதை எழுதலாம். The mass of an atom is measured in atomic mass unit AM. இந்த அணு நிறையை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா AMU அப்படின்னு சொல்கிறது. அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட், தமிழில் அணு நிறை அலகு அப்படிங்கிறது. ஸோ the mass of an atom is measured in atomic mass unit. ஸோ இந்த அந்த ஆட்டத்தினுடைய மாஸ் வந்து ரொம்ப ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக இருக்கும், ரொம்ப 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 வெரி ஸ்மால் அப்படிங்கிறதால அதை நம்ம மெஷர் பண்ண முடியாது இல்லையா. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த AMU அப்படிங்கிற இந்த அட்டாமிக் மாஸ், ஏ அப்படிங்கிறது அட்டாமிக், எம் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம், யூ யூனிட்.
அட்டாமிக் மாஸ் யூனிட், அணுநிறை அலகு அப்படிங்கிறதுனால தான் நம்ம அட்டாமிக் மாஸை நம்ம மெஷர் பண்ண முடியும். அணுநிறையை AMU அணுநிறை அலகினால் நம்ம மெஷர் பண்ண முடியும் அட்டாமிக் மாஸ் யூனிட்டான அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ டிஃபைன் அட்டாமிக் மாஸ் யூனிட், அணுநிறை அலகுனா என்ன அப்படின்னு பார்க்க முடியா? அணுநிறை அலகு, define atomic mass unit. Atomic mass unit is 1/12 of mass of a carbon 12 atom and isotopes of carbon which contains 6 protons and 6 neutrons. இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் அணுநிறை அலகை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கார்பன் 12 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட், அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம மாஸ், அதாவது இந்த AMU அணுநிறை அலகை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அப்போ அந்த கார்பன் 12 இருக்கு இல்லையா, அந்த கார்பன் 12 1/12, அதாவது 12இல் ஒரு பங்கு தான் என்ன சொல்லுவோம்னா இதை வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அதில் கண்டெய்ன்ஸ் 6 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 6 நியூட்ரான்ஸ் இருக்கும். அதுதான் வந்து கார்பன் 12 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பேசிக்காகவே ஸ்டாண்டர்டாக நம்ம கார்பன் 12 அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம, அதாவது இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்டை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? அதனால தான் அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் ஏ கார்பன் 12 ஆட்டம் அண்ட் ஐசோடோப்ஸ் ஆஃப் கார்பன் விச் கண்டெய்ன்ஸ் 6 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 6 நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், அணுநிறைனா என்ன, அதை மெஷர் பண்ணுறது வந்து வெரி ஸ்மால் பார்ட்டிகல் அப்படிங்கிறதுனால AMU அட்டாமிக் மாஸ் யூனிட் அணுநிறை அலகு அப்படிங்கிறதுனால நம்ம அதை மெஷர் பண்ணுவோம். அடுத்தது அட்டாமிக் மாஸ் யூனிட்னா என்ன, டிஃபைன் அட்டாமிக் மாஸ் யூனிட், அணுநிறை அலகு என்றால் என்ன அப்படின்னு சொன்னோம். கார்பன் 12ல் 1/12, அதாவது 12ல் ஒரு மடங்கு, அதான் நம்ம வந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய மாஸ் யூனிட்டை நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட்டை கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம்.